ஈத்தன் ஹீரோன்ற ஸ்டெப் சிஸ்டர் ஜோஜோவுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறான். அவளையும் கூப்பிட்டுருப்பான், ஆனால் அவள் வரவே இல்லை. சரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனே தேடி போகிறான். ஒரு பியூட்டி சலூனில் தான் இருக்கா. ஸோ வெளியே நின்றுட்டு இருக்கான். உள்ளே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை என்ன உங்கள் அக்காவை துரத்தி அமுச்சிட்ட அப்படின்னு கேட்டவுடனே அவன் வந்து டோரை திறக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான். ஆமாம் என்ன பண்ணுறது, அவள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் கூட தான் இருந்தா. நாங்களும் என்னென்னமோ பண்ணோம், அவங்க அம்மாவை சாகடித்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் அவளுக்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்கிட்டேன். கடைசியாக அவள் அப்ராட் போகலான்னு இருந்தா, அந்த வாய்ப்பையும் நானே எடுத்துக்கிட்டேன். அப்படி கூட அவள் வெளில போவே இல்லை. நல்ல வேலை இப்போ போயிட்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்ட உடனே ஈத்தனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அவள் சொன்னதெல்லாம் உண்மைதானா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செம கோமாயிடுறான். அங்கேருந்து அப்படியே வெளில போயிடுறான். அப்புறம் காரில் உட்காந்து செம்மையாக அழுவுறான். அவன் வந்து என்னை எவ்வளோ லவ் பண்ணா, ஆனால் நான் தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவள் சொன்னது எல்லாமே போய் ஜோஜோ தான் இதெல்லாம் அனுபவிச்சான்னு நினச்சேன். ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் இவ தான் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். அப்போ தான் அவன் லவ்வையே புரிஞ்சிக்கிறான் இவன்.